இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கவுன் மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இது அளவு வந்து இது மேலே தனியாக கீழே தனியாக நம்ம கட் பண்ணணும். இது பாடி, கீழே வந்து பாவாடை. உங்களுக்கு உயரம் வேணால் நம்ம வச்சுக்கலாம், சின்னதாக இருந்தால் கொஞ்சம் உயரம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பாடி மட்டும் இப்போ பாருங்கள், இது 6 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு தையலுக்கு நம்ம வச்சுட்டு 7 வச்சுக்கிறோம். சரிங்களா? இங்கேருந்து 7 மார்க் பண்ணிட்டேன். அப்புறமா செஸ்ட் அளவு வந்து 5 வந்திருக்கு. நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு தையல் விட்டுட்டு 6 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா அகலம் கொஞ்சம் கூட வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் ஷோல்டர் அளவு, இங்கேருந்து ஷோல்டர் வந்து 4.5 வருது. அதே போல் 4.5 நம்ம இங்கே வச்சுக்குவோம். நெக்கு வந்து இந்த அளவு 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு நெக் அளவு. அதே போல் இது பேக்கு ஃப்ரண்ட்டு, இது நம்ம கழுத்து இறக்க வந்து நம்ம விருப்பம், கொஞ்சம் இறக்குனாலும் இறக்கிக்கலாம். இது 2ம் இது 3 இன்ச்சும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது பின் கழுத்து வந்து 2 இன்ச்சும் முன் கழுத்து வந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 இன்ச்சு தான் போதும், பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றாவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் இது நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த பாடி நம்ம இப்படி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுருவோம். இது ஆம்கோல் அளவு, கைக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து 4 இன்ச்சு, இங்கேருந்து இது வரலாம் 4 இன்ச்சு வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே கிராஸ், இங்கேருந்து ஒரே கிராஸ். உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி வேணும்னா இதுவும் ஒரே கிராஸ் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் இறக்கி வேணும்னாலும் இப்படி நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போது இந்த அளவு பார்த்திங்கன்னா இடுப்பளவு வந்து ஒரு 5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும், கீழே பாவாடைக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த 5 இடம் இன்னும் ஒரு 5 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சாக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போது இது வந்து 10 இன்ச்சு, இன்னும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 11 இன்ச்சு. உங்களுக்கு உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ தான் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த உயரம் வந்து இங்கே ஃபுல் இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம், 12 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 12 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு கவுன் மாடல், இது ஃபுல் கவுன் மாடல். இது மேலே வந்து பாடி, கீழே வந்து பாவாடைக்கு நம்ம சேர்த்து தைக்கிறது. இப்படியே வந்து நேராக இப்படி ஸ்ட்ரெயிட் வந்து இப்படி நேராக கட் பண்ணி இப்படி வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு இப்படியே போயிடுங்க. இந்த வளைவு இருக்கு இல்லையா, கை பக்கம் வளைவு வந்து நேராக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டரையும் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வளைவு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது உங்களுக்கு இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது கொஞ்சம் தள்ளிட்டு இது மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக வேணாலும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கவுனுடைய கட்டிங். இது வந்து லைனிங் துணி நான் கட் பண்ணியிருக்கேன். இதே வந்து மேல் துணி நம்ம இது மேலே வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். இது தைக்கிற முறை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.